அத்தியாயம் 1 காதலின் தொடக்கம். தேவிகாவும் அர்ஜுனும் முதன்முதலில் சந்தித்தது ஒரு சாதாரண கல்லூரி வளாகத்தில். தேவிகா திருவனந்தபுரம் பொறியியல் கல்லூரியில் இறுதியாண்டு மாணவி. படிப்பில் சிறந்தவள், பாடத்திட்டத்திற்கு வெளியேயும் ஆர்வமுள்ளவள். அவளுடைய புன்னகைக்கு ஒரு தனித்துவமான அழகு இருந்தது. அது அவளைச் சுற்றியிருப்பவர்களுக்கு உற்சாகத்தை அளித்தது. அர்ஜுன் அதே கல்லூரியில் மூத்த மாணவன். அமைதியான குணமும் பொறுப்புணர்வும் கொண்டவன். கல்லூரி யூனியன் தேர்தலுடன் தொடர்புடைய ஒரு விவாதத்தில்தான் அவர்கள் முதன்முதலில் நெருக்கமாக பழகினர். முதலில் அவர்களுக்கு இடையே நட்பு மட்டுமே இருந்தது. திட்டப்பணிகளில் ஒருவருக்கொருவர் உதவினர், நூலகத்தில் 1 மணி நேரம் செலவழித்தனர், கேண்டீனில் சிரித்து விளையாடி உணவு உண்டனர். மெதுவாக அந்த நட்பு காதலாக மாறியது. அர்ஜுனின் அக்கறையும் தேவிகாவின் குறும்புத்தனமும் அவர்களின் உறவுக்கு ஒரு இனிமையை அளித்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் நிழலாகவும் இருந்தனர். தேவிகாவின் ஒவ்வொரு சிறிய மகிழ்ச்சியிலும் அர்ஜுன் பங்கு கொண்டான். அவளுடைய ஒவ்வொரு துயரத்திலும் ஆறுதலாக இருந்தான். அர்ஜுனின் கனவுகளுக்கு தேவிகா பறவைகளை அளித்தாள். அவனுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் அவள் பெருமை கொண்டாள். எனக்கு தெரியும் தேவிகா, நீ என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் என்று ஒரு மாலை கல்லூரி மைதானத்தில் உள்ள பெஞ்சில் உட்கார்ந்து அர்ஜுன் அவளுடைய கைகளை பிடித்து கூறினான். அது திரும்பவும் அப்படித்தான் அர்ஜுன். உனக்கு தெரியுமா, சில சமயங்களில் எனக்கு தோன்றும் நாம் எவ்வளவு காலமாக ஒன்றாக இருக்கிறோம் என்று தேவிகா அவனுடைய தோளில் சாய்ந்து கூறினாள். கல்லூரி வாழ்க்கை முடியும் தருவாயில் இருவருக்கும் வேலை கிடைத்தது. அர்ஜுனுக்கு பெங்களூரில் ஒரு ஐடி நிறுவனத்தில், தேவிகாவுக்கு கொச்சியில். தூரங்கள் அவர்களின் காதலுக்கு தடையாகவில்லை. வார இறுதிகளில் ஒருவரையொருவர் சந்திக்க முயற்சித்தனர். தொலைபேசி அழைப்புகள் மற்றும் வீடியோ அழைப்புகள் மூலம் அவர்களின் காதல் வளர்ந்தது. 2 ஆண்டுகளுக்குப் பிறகு அர்ஜுன் தேவிகாவிடம் திருமண மனு வைத்தான். அந்த நிமிடத்தில் தேவிகாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவளுக்கு வேறு எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. இரு வீட்டாருக்கும் இந்த உறவில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. தேவிகாவின் தந்தை ராகவன் மாஸ்டர், தாய் ராதா, தங்கை காவ்யா மைனஸ் எல்லோருக்கும் அர்ஜுனை பிடித்திருந்தது. அர்ஜுனின் தந்தை கோபிநாதன், தாய் சுஜாதா மைனஸ் அவர்களுக்கும் தேவிகா தங்கள் மகளைப் போலவே தோன்றினாள். திருமண நிச்சயதார்த்தம் முடிந்தது. அடுத்த 3 மாதங்களுக்குள் திருமணம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. கொச்சியில் திருமணம் நடைபெற இருந்தது. தேவிகாவின் வீடு திருவனந்தபுரத்தில், அர்ஜுனின் வீடு கோழிக்கோட்டில். திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்தன. தேவிகாவின் வீட்டில் மகிழ்ச்சியின் அலை. அயலவர்களும் உறவினர்களும் தினமும் வந்து சென்றனர். திருமணப் புடவைகள், நகைகள், திருமண அழைப்பிதழ்கள், இனிப்பு பலகாரங்கள் மைனஸ் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் திருமணத்தின் உற்சாகம் நிரம்பியிருந்தது. என்ன தேவிகா, இவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறாயா என்று காவ்யா தேவிகாவின் அறைக்குள் நுழைந்து சிரித்துக்கொண்டு கேட்டாள். பின்னே இல்லையா, என் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு நிறைவேறப் போகிறது இல்லையா? உனக்கு தெரியாது காவ்யா, அர்ஜுன் என் வாழ்க்கையில் வந்த பிறகு எல்லாம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று தேவிகா கூறினாள். எனக்கு தெரியும் அக்கா, அர்ஜுன் அண்ணன் நல்ல மனிதர். உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், காவ்யா அவளுடைய நெற்றியை தொட்டு கூறினாள். அர்ஜுனும் தேவிகாவும் ஒருமுறை திருமண ஷாப்பிங் சென்றனர். ஒருவருக்கொருவர் ஆடைகளை தேர்ந்தெடுத்துக் கொடுத்தனர். நகை கடைகளில் மணிக்கணக்காக செலவழித்தனர். ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கையைப் பற்றி கனவு கண்டனர். ஒரு சிறிய வீடு, ஒருமுறை பயணங்கள், குழந்தைகள். அவர்களின் உரையாடல்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கைகளும் நிறைந்தவையாக இருந்தன. நம் வீட்டைச் சுற்றி நிறைய பூக்கள் இருக்க வேண்டும் அர்ஜுன். காலையில் எழுந்தவுடன் பூக்களின் மனம், தேவிகா கூறினாள். நிச்சயமாக தேவிகா, உனக்கு பிடித்தவையெல்லாம் நம் வீட்டில் இருக்கும். ஒரு சிறிய தோட்டம், ஒரு நூலகம், பின்னர் நிறைய புத்தகங்கள். அர்ஜுன் அவளை அணைத்து கூறினான். திருமணத்திற்கு 1 வாரம் முன்பு அவர்கள் ஒரு முன் திருமண புகைப்பட பதிவு செய்தனர். கடற்கரையிலும் பசுமையான வயல்களிலும் அவர்கள் ஓடி ஆடி மகிழ்ந்தனர். ஒவ்வொரு புகைப்படத்திலும் அவர்களின் காதல் பிரகாசமாக தெரிந்தது. ஆல்பத்தின் ஒவ்வொரு பக்கமும் அவர்களின் மகிழ்ச்சியின் சாட்சியாக இருந்தது. திருமணத்திற்கு முந்தைய நாள் தேவிகாவின் வீட்டில் மைலாஞ்சி வைக்கும் விழா நடந்தது. நண்பர்களும் உறவினர்களும் பாட்டு பாடி விளையாடி அந்த இரவை கொண்டாடினர். தேவிகாவின் கைகளில் மைலாஞ்சி சிவந்து தோன்றியது. அவளுடைய கண்களில் மகிழ்ச்சியும் ஒரு லேசான பதற்றமும் நிரம்பியிருந்தது. நாளை முதல் நீ வேறு ஒரு வீட்டின் உறுப்பினராகப் போகிறாய் மகளே, தாய் ராதா தேவிகாவின் தலையை தடவி கூறினாள். அம்மா, நான் எங்கு சென்றாலும் உங்கள் மகளாகத்தானே இருப்பேன். தேவிகா தாயை அணைத்து கூறினாள். ஆமாம் மகளே, ஆனாலும் உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். அர்ஜுன் நல்ல பையன். அவன் உன்னை நன்றாக பார்த்துக்கொள்வான். தாயின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அர்ஜுனின் வீட்டிலும் திருமணத்தின் தயாரிப்புகள் நடந்து கொண்டிருந்தன. உறவினர்களும் நண்பர்களும் வந்து சேர்ந்தனர்.
அர்ஜுனின் நண்பர்கள் அவனை கேலி செய்து அவனுடைய புதிய வாழ்க்கையைப் பற்றி பேசினர். அர்ஜுன் மகிழ்ச்சியாக இருந்தான். தேவிகாவை தனதாக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி அவனுடைய முகத்தில் தெரிந்தது. நாளை உன் வாழ்க்கை மாறப்போகிறது, அர்ஜுனின் நண்பன் விபின் கூறினான். ஆமாம், நான் தேவிகாவை என் வாழ்க்கையில் கொண்டுவர காத்திருக்கிறேன், அர்ஜுன் சிரித்து கூறினான். அந்த இரவு தேவிகாவுக்கு உறக்கம் வரவில்லை. அவளுடைய மனதில் அர்ஜுனின் முகமும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கையைப் பற்றிய கனவுகளும் நிரம்பியிருந்தன. நாளை காலையில்தான் அர்ஜுனின் மனைவியாகப் போகிறாள். அந்த எண்ணம் அவளுடைய இதயத்தில் மகிழ்ச்சியின் நடனத்தை உருவாக்கியது. அத்தியாயம் 2. பேரழிவின் நிழல். திருமண நாள். சூரியன் வழக்கம்போல் உதயமானது. ஆனால் அந்த காலை ஒரு தனித்துவமான முக்கியத்துவம் வாய்ந்தது. தேவிகாவின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். மணப்பந்தலில் அர்ஜுன் காத்திருக்கிறான். தேவிகா சிவப்பு பட்டுப் புடவையில் நகைகளை அணிந்து ஒரு தேவதை போல் அழகாக இருந்தாள். அவளுடைய முகத்தில் மகிழ்ச்சி பிரகாசித்தது. என் மகளை பார்க்க எவ்வளவு அழகு! ராதாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அம்மா, அழாதே, நான் மகிழ்ச்சியுடன் செல்கிறேன் இல்லையா? தேவிகா தாயை ஆறுதல் படுத்தினாள். ராகவன் மாஸ்டர் மகளை அணைத்து, நல்ல வாழ்க்கை அமையட்டும் மகளே என்று கூறினார். காவ்யா அக்காவை அணைத்து, நான் உன்னை மிஸ் செய்வேன் அக்கா என்று கூறினாள். நானும் உன்னை மிஸ் செய்வேன் காவ்யா. ஆனால் நாம் எப்போதும் ஒருமுறை இருப்போம். தேவிகா அவளை ஆறுதல் படுத்தினாள். திருமண மணப்பந்தலுக்கு தேவிகாவையும் குடும்பத்தையும் அழைத்துச் செல்ல கார் வந்தது. ஓட்டுநர் ராகவன் மாஸ்டர், ராதா, காவ்யா, தேவிகா எல்லோரும் காரில் ஏறினர். ஓட்டுநர் காரை ஸ்டார்ட் செய்தான். மணப்பந்தலுக்கு அதிக தூரம் இல்லை. எல்லோரும் மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தனர். தேவிகா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். அவளுடைய மனதில் அர்ஜுனின் முகம் தோன்றியது. திடீரென ஒரு பெரிய சத்தம். கட்டுப்பாட்டை இழந்த ஒரு லாரி அவர்களின் காரை நோக்கி பாய்ந்து வந்தது. ஒரு நிமிடத்தில் எல்லாம் நின்று போனது. டயர்கள் உரசும் சத்தம், உலோகங்கள் மோதும் சத்தம், மக்களின் கூச்சல். கார் முற்றிலும் சேதமடைந்தது. விபத்து நடந்தவுடன் மக்கள் ஓடி வந்தனர். மீட்பு பணிகள் தொடங்கின. ராகவன் மாஸ்டருக்கும் ராதாவுக்கும் காவ்யாவுக்கும் சிறிய காயங்கள் இருந்தன. ஆனால் தேவிகாவை பார்த்தவுடன் எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். அவள் காருக்குள் சிக்கிக் கொண்டிருந்தாள். உடல் அசையவில்லை. அவளுடைய தலையில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆம்புலன்ஸ் வந்தது. தேவிகாவை உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு மாற்றினர். அவளுடைய பெற்றோரும் காவ்யாவும் ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்தனர். மணப்பந்தலில் அர்ஜுன் பொறுமையின்றி காத்திருந்தான். தேவிகாவை காணாததால் அவனுடைய மனதில் ஒரு அமைதியின்மை உருவானது. தொலைபேசியில் அழைத்தும் பதில் இல்லை. அப்போது ஒரு உறவினர் ஓடி வந்து விபத்து செய்தியை கூறினார். அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான். அவனுடைய இதயம் நின்று போனது போல் உணர்ந்தான். உடனடியாக மருத்துவமனைக்கு ஓடினான். மருத்துவமனையில் வந்து பார்த்த காட்சி அவனை உலுக்கியது. தேவிகாவை ஸ்ட்ரெச்சரில் வைத்து அறுவை சிகிச்சை அரங்கத்திற்கு கொண்டு செல்கின்றனர். அவளுடைய முகம் வெளிரி இருந்தது. உடலில் இரத்தக்கரைகள். அர்ஜுன் அவளுடைய பெயரை கூறி ஓடினான். தேவிகா, தேவிகா என்று அவன் கூறினான். அவள் கண்களை திறக்க முயற்சித்தாள். அவனுடைய முகத்தை மங்கலாக பார்த்தாள். ஒரு மெலிதான புன்னகை அவளுடைய உதடுகளில் தோன்றியது. பின்னர் அவள் மயக்கமானாள். மருத்துவர்கள் அவளை அறுவை சிகிச்சை அரங்கத்திற்கு கொண்டு சென்றனர். அர்ஜுன் வெளியே காத்திருந்தான். ராகவன் மாஸ்டரும் ராதாவும் காவ்யாவும் அங்கு வந்தனர். அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. அர்ஜுன் அவர்களை ஆறுதல் படுத்த முயற்சித்தான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலும் ஒரு புயல் வீசியது. மணிக்கணக்காக நீடித்த அறுவை சிகிச்சைக்குப் பிறகு மருத்துவர் வெளியே வந்தார். மன்னிக்கவும், எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தோம். தலையில் ஏற்பட்ட காயமும் முதுகெலும்பில் ஏற்பட்ட காயமும் மிகவும் பயங்கரமானவை. அவளுக்கு மயக்கம் திரும்பி வருமா என்பது கூட உறுதியில்லை. வந்தாலும் அவளுடைய உடல் முடமாகிவிட வாய்ப்பு உள்ளது. 99 விழுக்காடு வாய்ப்பு அவளால் நடக்க முடியாது என்று மருத்துவர் கூறினார். அந்த வார்த்தைகள் ஒரு மின்னல் போல் அர்ஜுனையும் தேவிகாவின் குடும்பத்தையும் தாக்கியது. ராதா உரத்து அழுதாள். ராகவன் மாஸ்டர் தளர்ந்து போனார். காவ்யாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அர்ஜுன் தரையில் உட்கார்ந்து விட்டான். அவனுடைய உலகம் உடைந்து போனது போல் உணர்ந்தான். ஒரு நிமிடத்தில் எல்லாம் இல்லாமல் போனதா? அடுத்த நாட்களில் தேவிகாவை ஐசியூவிலிருந்து அறைக்கு மாற்றினர். அவளுக்கு மயக்கம் திரும்பியது. ஆனால் அவளுடைய கண்களில் ஒரு வெறுமை இருந்தது. அவளால் பேச முடியவில்லை. உடலை அசைக்க முடியவில்லை. அர்ஜுன் தினமும் அவளை பார்க்க வந்தான். அவளுடைய கைகளை பிடித்து பேசினான். தேவிகா, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ தனியாக இல்லை. நாம் ஒரு முறை இந்த இக்கட்டை கடந்து செல்வோம் என்று அவன் கூறினான். ஆனால் தேவிகாவின் கண்களில் நிராசை மட்டுமே. அவளால் பேச முடிந்திருந்தால் ஒருவேளை அவள் கூறியிருப்பாள்,
என்னை விட்டுவிடு, உனக்கு நான் ஒரு சுமையாக இருக்க விரும்பவில்லை. அத்தியாயம் 3. இக்கட்டு மற்றும் முடிவு. தேவிகாவுக்கு மயக்கம் திரும்பிய போதிலும் அவளுடைய உடலில் எந்தவித அசைவும் இல்லை. கழுத்துக்கு கீழே முற்றிலும் முடமாகியிருந்த நிலை. மருத்துவர்கள் மீண்டும் வந்து விளக்கினர். முதுகெலும்பில் ஏற்பட்ட காயம் மிகவும் பயங்கரமானது. 99% வாய்ப்பு அவளால் இனி நடக்க முடியாது. நீண்டகால பிசியோதெரபியும் பராமரிப்பும் தேவைப்படும். தேவிகாவின் கண்களில் நிராசையின் கரிய மேகங்கள் குவிந்தன. அவளால் பேச முடியவில்லை என்றாலும் அவளுடைய கண்கள் பலவற்றை கூறின. என்னை விட்டுவிடு, நான் உனக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை. என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. அந்த கண்கள் அர்ஜுனிடம் கெஞ்சின. அர்ஜுன் தினமும் மருத்துவமனைக்கு வந்தான். அவளுடைய கைகளை பிடித்து பேசினான். அவளுக்கு பிடித்த புத்தகங்களை வாசித்து காட்டினான். பாடல்களை கேட்க வைத்தான். தேவிகா, நீ என்னுடன் இருக்கிறாய். நான் உன்னை தனியாக விடமாட்டேன். நாம் ஒரு முறை இந்த இக்கட்டை கடந்து செல்வோம் என்று அவன் மீண்டும் மீண்டும் கூறினான். ஆனால் தேவிகா அவனை பார்க்க மறுத்துவிட்டாள். அவள் கண்களை இறுக்கி மூடினாள். அவளுடைய உள்ளத்தில் கோபமும் நிராசையும் ஒரு சேர கொதித்து மறைந்தன. தான் யாருக்கும் சுமையாக இருக்க விரும்பவில்லை. குறிப்பாக அர்ஜுனுக்கு. அவனுடைய வாழ்க்கை தன்னால் அழிய விரும்பவில்லை. ஒரு நாள் ராகவன் மாஸ்டரும் ராதாவும் அர்ஜுனை பார்க்க வந்தனர். அவர்களின் முகத்தில் துக்கமும் கவலையும் நிரம்பியிருந்தன. மகனே அர்ஜுன், ராகவன் மாஸ்டர் மெதுவான குரலில் தொடங்கினார். உனக்கு தெரியுமே தேவிகாவின் நிலை. அவளுக்கு இனி முன்பு போல் ஆக முடியாது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நீண்டகால பராமரிப்பு தேவை. உன்னுடைய வாழ்க்கை எங்களால் அழியக்கூடாது. அர்ஜுன் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்தான். மாஸ்டர், என்ன இது கூறுகிறீர்கள்? தேவிகா என் உயிர். அவளை கைவிட நான் முடியாது. மகனே, உனக்கு தேவிகா மீது உள்ள காதல் எங்களுக்கு தெரியும். ஆனால் இது நடைமுறைக்கு உகந்ததல்ல. அவளுடைய இந்த நிலையில் உன்னால் ஒரு சாதாரண வாழ்க்கை நடத்த முடியாது. உனக்கு ஒரு குடும்பம் வேண்டாமா? குழந்தைகள் வேண்டாமா? ராதாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. என்னுடைய குடும்பம் தேவிகாதான். எனக்கு குழந்தைகள் வேண்டுமென்றால் அவள் ஆரோக்கியம் திரும்ப காத்திருப்பேன். அர்ஜுன் உறுதியான குரலில் கூறினான். ராகவன் மாஸ்டர் ஒரு ஆழமான மூச்சு எடுத்தார். நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். உனக்கு சம்மதமாக இருந்தால் காவ்யாவை திருமணம் செய்து கொள்ள முடியுமா? அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான். காவ்யாவா? மாஸ்டர், என்ன இது கூறுகிறீர்கள்? காவ்யா என் தேவிகாவின் தங்கை. அவள் எனக்கு சொந்த தங்கையைப் போல. மகனே, காவ்யாவுக்கு தேவிகாவைப் போலவே நல்ல மனம் உள்ளது. அவள் உன்னை நன்றாக பார்த்துக்கொள்வாள். தேவிகாவையும் அவள் பார்த்துக்கொள்வாள். எங்களுக்கு வேறு வழியில்லை மகனே. தேவிகாவின் எதிர்காலம், காவ்யாவின் எதிர்காலம் எல்லாம் எங்களுக்கு முன்னால் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ராதா அழுது கொண்டு கூறினாள். அர்ஜுனின் உள்ளத்தில் ஒரு புயல் வீசியது. தேவிகாவின் நிலை, குடும்பத்தின் அழுத்தம், சமூகத்தின் பார்வை எல்லாம் அவனை தளர வைக்க முயற்சித்தன. ஆனால் அவனுடைய மனதில் தேவிகா மீது உள்ள காதல் ஒரு தீப்பிழம்பாக எரிந்து கொண்டிருந்தது. அவன் தேவிகாவை கைவிட தயாராக இல்லை. அர்ஜுன் காவ்யாவை பார்த்தான். காவ்யா, உனக்கு தெரியுமா அவர்கள் என்னிடம் என்ன கூறினார்கள் என்று? காவ்யாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. எனக்கு தெரியும் அண்ணா. ஆனால் என்னால் அக்காவைப் போல் ஆக முடியாது. அக்காவின் இடத்தில் என்னால் வர முடியாது. அதேதான் காவ்யா. அந்த இடத்தில் யாராலும் வர முடியாது. தேவிகா என் வாழ்க்கை. அவளை மட்டுமே நான் திருமணம் செய்வேன். அர்ஜுன் உறுதியான குரலில் கூறினான். அர்ஜுனின் பெற்றோரும் இந்த செய்தியை அறிந்தனர். அவர்கள் அவனை பார்க்க வந்தனர். மகனே, நீ என்ன செய்கிறாய்? அந்த பெண்ணின் நிலையை பார்க்கவில்லையா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டாமா என்று தாய் சுஜாதா கேட்டாள். அம்மா, தேவிகாதான் என் வாழ்க்கை. அவளுக்கு என்ன ஆனாலும் நான் அவளை கைவிட மாட்டேன். நான் அவளை காதலிப்பது அவளுடைய அழகு அல்லது ஆரோக்கியத்தை பார்த்து இல்லை, அவளுடைய மனதை பார்த்து. அந்த மனதில் எந்த மாற்றமும் இல்லை, அர்ஜுன் கூறினான். மகனே, இது வெறும் பிடிவாதமில்லையா? உனக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் என்று தந்தை கோபிநாதன் கூறினார். கஷ்டங்கள் இருந்தால் நான் அதை தாங்குவேன். தேவிகாவை கைவிடுவதை விட எந்த கஷ்டமும் எனக்கு எளிது, அர்ஜுன் உறுதியாக கூறினான். அர்ஜுனின் இந்த முடிவு சமூகத்தில் பெரிய விவாதமாக மாறியது. சிலர் அவனை பாராட்டினர், சிலர் பைத்தியம் என்று அழைத்தனர். என்ன முட்டாள்! ஒரு முடமான பெண்ணை திருமணம் செய்து வாழ்க்கையை அழிக்கப் போகிறானா என்று பலர் மெதுவாக பேசினர். ஆனால் அர்ஜுன் அதை கவனிக்கவில்லை. அவனுடைய மனதில் தேவிகா மட்டுமே. அர்ஜுன் தேவிகாவின் அறைக்கு சென்றான். அவள் கண்களை இறுக்கி மூடியிருந்தாள். தேவிகா என்று அவன் மெதுவாக அழைத்தான். நீ என்னை கைவிட சொல்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். நாம் ஒரு முறை இருப்போம்.
நான் உன்னை திருமணம் செய்வேன். நீ நடக்கமாட்டாய் என்று மருத்துவர்கள் கூறினாலும் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நீ நடப்பாய். நான் உன்னை நடக்க வைப்பேன். அவனுடைய வார்த்தைகள் தேவிகாவின் உள்ளத்தில் ஒரு சிறு அசைவை உருவாக்கியது. அவளுடைய கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் துளி வழிந்தது. அது நிராசையின் கண்ணீர் இல்லை, ஒருவேளை நம்பிக்கையின் மெலிதான ஒளியாக இருந்தது. அர்ஜுன் ராகவன் மாஸ்டரையும் ராதாவையும் மீண்டும் சந்தித்தான். மாஸ்டர், நான் தேவிகாவை திருமணம் செய்ய உறுதியான முடிவு எடுத்துவிட்டேன். எனக்கு உங்கள் ஆசி வேண்டும். அர்ஜுனின் உறுதியைக் கண்டு ராகவன் மாஸ்டரின் மனமும் ராதாவின் மனமும் உருகின. அவர்களால் அவனை தடுக்க முடியவில்லை. அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. மகனே, உனக்கு நல்லது வரட்டும். தேவிகாவுக்கு உன்னைப்போல் ஒருவனை கிடைத்தது பாக்கியம் என்று ராதா கூறினாள். அர்ஜுனின் பெற்றோரும் அவனுடைய காதலுக்கு முன்னால் வழங்கினர். அவர்களுக்கு அவனுடைய முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. மகனே, உன் விருப்பப்படி செய். ஆனால் எந்த தேவை இருந்தாலும் நாங்கள் உன்னுடன் இருப்போம் என்று சுஜாதா கூறினாள். அர்ஜுன் திருமணத்திற்கு தயாரிப்புகளை தொடங்கினான். தேவிகாவை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு மாற்றியிருந்தனர். வீட்டில் வைத்து எளிமையான விழாக்களுடன் திருமணம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அத்தியாயம் 4. சவால்களும் திருமணமும். திருமணத்திற்கு தயாரிப்புகள் தொடங்கின. தேவிகாவை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு மாற்றியிருந்தனர். வீட்டில் வைத்து எளிமையான விழாக்களுடன் திருமணம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. முன்பு திருமணத்தின் ஆடம்பரங்களோ கொண்டாட்டங்களோ இல்லை. ஆனால் உண்மையான காதலும் பிரார்த்தனைகளும் அந்த வீட்டை நிரப்பியிருந்தன. தேவிகாவின் அறை தயாரிக்கப்பட்டது. வீல்சேரில் அவளுக்கு வசதியாக இருக்கும் வகையில் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அர்ஜுன் தினமும் வந்து அவளை பார்த்தான். அவளுடைய முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்க அவன் விரும்பினான். ஆனால் அவளுடைய கண்களில் நிராசையின் நிழல் மறையவில்லை. தேவிகா, நாளை நம் திருமணம். நீ மகிழ்ச்சியில் இல்லையா? அர்ஜுன் அவளுடைய கைகளை பிடித்து கேட்டான். அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அழாதே தேவிகா. நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். உனக்காக நான் எதையும் செய்வேன். அவன் அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான். திருமண நாள். தேவிகாவுக்கு சிவப்பு பட்டுப் புடவை உடுத்தப்பட்டது. நகைகள் அணிவிக்கப்பட்டன. அவளுடைய முகத்தில் ஒரு மங்கிய புன்னகை தோன்றியது. காவ்யா அவளுடைய அருகில் நின்றாள். அவளுடைய கண்களும் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. அக்காவின் இந்த நிலையில் அவளுக்கு துக்கம் தோன்றியது. அக்கா எவ்வளவு அழகு என்று காவ்யா மெதுவாக கூறினாள். தேவிகாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவள் காவ்யாவின் கைகளை மெதுவாக பிடித்தாள். அர்ஜுன் ஒரு வெள்ளை சட்டையும் முண்டும் அணிந்து மணப்பந்தலில் காத்திருந்தான். அவனுடைய முகத்தில் ஒரு தனித்துவமான உறுதி இருந்தது. அவனுடைய பெற்றோரும் தேவிகாவின் பெற்றோரும் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே திருமணத்தில் இருந்தனர். சமூகம் அவர்களை எப்படி பார்க்கும், இந்த திருமணம் எப்படி இருக்கும் என்று யாரும் யோசிக்கவில்லை. அவர்களின் மனதில் தேவிகாவின் மகிழ்ச்சி மட்டுமே. தேவிகாவை வீல்சேரில் உட்கார வைத்து அர்ஜுனின் அருகில் கொண்டு வந்தனர். அர்ஜுன் அவளை பார்த்து புன்னகைத்தான். அவனுடைய கண்களில் காதல் நிரம்பியிருந்தது. தேவிகாவின் கண்கள் அவனில் மாட்டிக்கொண்டன. ஒரு நிமிடம் அவளுக்குதான் எவ்வளவு பாக்கியவதி என்று தோன்றியது. புரோகிதர் மந்திரங்களை உச்சரித்தார். அர்ஜுன் தேவிகாவின் கழுத்தில் தாலி கட்டினான். அந்த நிமிடத்தில் எல்லோரின் கண்களும் கண்ணீரால் நிரம்பின. அது மகிழ்ச்சியின் கண்ணீர், நம்பிக்கையின் கண்ணீர். அர்ஜுன் தேவிகாவின் கைகளை பிடித்து கூறினான். தேவிகா, இந்த நிமிடத்தில் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன்னுடைய ஒவ்வொரு வழியிலும் நான் உன்னுடன் இருப்பேன். ஒவ்வொரு அடியிலும் உனக்கு ஆதரவாக நான் இருப்பேன். நீ தனியாக இல்லை. நாம் ஒரு முறை இந்த வாழ்க்கையை முன்னோக்கிக் கொண்டு செல்வோம். நீ நடப்பாய், நான் உன்னை நடக்க வைப்பேன். அவனுடைய வார்த்தைகள் தேவிகாவின் இதயத்தில் தாக்கியது. அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை, அது காதலின் ஆறுதலின் கண்ணீர். திருமணத்திற்குப் பிறகு அர்ஜுன் தேவிகாவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவனுடைய பெற்றோர்கள் அவளை காதலுடன் வரவேற்றனர். அவர்களுக்கு தேவிகா சொந்த மகளைப் போலவே இருந்தாள். சமூகத்தில் இருந்து பல விமர்சனங்கள் எழுந்தன. ஒரு முடமான பெண்ணை திருமணம் செய்து வாழ்க்கையை அழித்துவிட்டான், இவனுக்கு என்ன பைத்தியமா என்று பலர் மெதுவாக பேசினர். ஆனால் அர்ஜுனும் அவனுடைய குடும்பமும் அதை கவனிக்கவில்லை. தேவிகாவின் வீட்டிலிருந்து காவ்யா தினமும் அவளை பார்க்க வந்தாள். அக்காவின் ஒவ்வொரு தேவையையும் அவள் அறிந்து செய்தாள். தேவிகாவின் மனதில் மெதுவாக மாற்றங்கள் தோன்றத் தொடங்கின. அர்ஜுனின் காதலும் காவ்யாவின் அக்கறையும் அவளை வாழ்க்கைக்கு திரும்ப அழைத்து வந்தது. அத்தியாயம் 5. புதிய வாழ்க்கையும் சவால்களும். திருமணத்திற்குப் பிறகு தேவிகாவும் அர்ஜுனும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். அது சவால்கள் நிறைந்ததாக இருந்தது.
தேவிகாவின் பராமரிப்பு, பொருளாதார சிரமங்கள், அவளுடைய மனநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் எல்லாம் அர்ஜுனுக்கு தனியாக எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அர்ஜுன் தனது வேலைக்கு விடுப்பு எடுத்து தேவிகாவுடன் இருந்தான். அவளுடைய ஒவ்வொரு தேவையையும் அவன் அறிந்து செய்தான். காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்குவது வரை அவன் அவளுடன் இருந்தான். அவளை குளிப்பாட்டுவது, உணவு கொடுப்பது, ஆடை மாற்றுவது எல்லாம் அவன் சொந்த கைகளால் செய்தான். இந்த விஷயங்களுக்கு அவனுக்கு எந்த சலிப்பும் தோன்றவில்லை. தேவிகாவின் முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்க அவன் விரும்பினான். அர்ஜுன், உனக்கு வேலைக்கு செல்ல வேண்டாமா? நான் காரணமாக உன்னுடைய வாழ்க்கை அழியக்கூடாது என்று ஒருநாள் தேவிகா மெதுவாக கூறினாள். அவளுடைய குரல் மென்மையாக இருந்தது, ஆனால் அவளுடைய வார்த்தைகளில் வலி நிரம்பியிருந்தது. தேவிகா, நீதான் என் வாழ்க்கை. உன்னை பராமரிப்பதுதான் என் மிகப்பெரிய வேலை. எனக்கு வேலைக்கு மேல் நீதான் முக்கியம். அர்ஜுன் அவளுடைய கைகளை தடவி கூறினான். அர்ஜுன் இரவுகளில் உறக்கமின்றி தேவிகாவின் அருகில் உட்கார்ந்திருந்தான். அவளுக்கு வலி வரும்போது அவன் அவளை ஆறுதல் படுத்தினான். அவளுடைய மனநிலையை புரிந்து கொண்டு நடந்து கொண்டான். சில சமயங்களில் அவள் கோபப்படுவாள், சில சமயங்களில் அழுவாள், சில சமயங்களில் மௌனமாக இருப்பாள். ஒவ்வொரு நிமிடத்திலும் அவன் அவளுடன் இருந்தான். பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு சிரமங்கள் தொடங்கின. அர்ஜுனின் வேலை இல்லாமை, தேவிகாவின் சிகிச்சை செலவுகள் எல்லாம் அவர்களை தளர வைத்தது. அர்ஜுன் தனது சேமிப்பையெல்லாம் தேவிகாவின் சிகிச்சைக்காக பயன்படுத்தினான். அவனுடைய பெற்றோரும் தேவிகாவின் பெற்றோரும் அவர்களுக்கு உதவினர். காவ்யா தினமும் தேவிகாவை பார்க்க வந்தாள். அவள் அக்காவுடன் நேரம் செலவழித்து புத்தகங்கள் வாசித்து காட்டினாள், பாடல்கள் கேட்க வைத்தாள், திரைப்படங்கள் காட்டினாள். தேவிகாவின் பிசியோதெரபிக்கு அழைத்து செல்வது காவ்யாவாக இருந்தது. அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் உனக்காக நாங்கள் எல்லோரும் உன்னுடன் இருக்கிறோம் என்று காவ்யா கூறினாள். தேவிகாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவளுக்கு காவ்யா மீது ஒரு பெரிய அன்பு தோன்றியது. அர்ஜுன் தேவிகாவை வீல் சேரில் உட்கார வைத்து வெளியே அழைத்து சென்றான். தோட்டத்தில், பூங்காவில், கடற்கரையில் அவர்கள் ஒருமுறை நேரம் செலவழித்தனர். மக்கள் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சிலர் பரிதாபத்துடன், சிலர் மரியாதையுடன். ஒருநாள் அர்ஜுன் தேவிகாவை வீல் சேரில் உட்கார வைத்து கடற்கரைக்கு அழைத்து சென்றான். அவள் கடல் அலைகள் கரையை தொட்டு திரும்புவதை பார்த்து உட்கார்ந்திருந்தாள். தேவிகா, நாம் இங்கு வந்து எவ்வளவு கனவுகள் கண்டிருக்கிறோம் என்று நினைவிருக்கிறதா என்று அர்ஜுன் கேட்டான். அவள் மெதுவாக தலையசைத்தாள். நாம் மீண்டும் இங்கு வருவோம். நீ உன் கால்களில் நடந்து இந்த கடற்கரையில் நடப்பாய். நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். அர்ஜுன் அவளுடைய கைகளை பிடித்து கூறினான். அவனுடைய வார்த்தைகள் தேவிகாவின் மனதில் ஒரு மெலிதான நம்பிக்கையின் ஒளியை அளித்தது. அவளால் நடக்க முடியுமா? மருத்துவர்கள் வாய்ப்பு இல்லை என்று கூறியிருந்தாலும் அர்ஜுன் ஏன் இப்படி கூறுகிறான்? அவனுடைய வார்த்தைகள் அவளுக்கு பலத்தை அளித்தன. அர்ஜுன் தேவிகாவை பிசியோதெரபிக்கு அழைத்து சென்றான். தெரபிஸ்ட்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் அர்ஜுனின் வற்புறுத்தல் காரணமாக அவர்கள் தேவிகாவுக்கு தீவிரமான தெரபி அளித்தனர். ஒவ்வொரு நாளும் தேவிகா வலியை தாங்கினாள். ஆனால் அவளுடைய மனதில் அர்ஜுனின் வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டிருந்தன. நீ நடப்பாய், நான் உன்னை நடக்க வைப்பேன். அத்தியாயம் 6. நம்பிக்கையின் ஒளிக்கீற்று. நாட்கள் வாரங்கள் மாதங்களாக மாறின. தேவிகாவின் பிசியோதெரபி தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் வலியை தாங்கி அவள் பயிற்சிகளை செய்தாள். அர்ஜுன் அவளுடன் இருந்து ஒவ்வொரு பயிற்சியிலும் அவளுக்கு உதவினான். அவனுடைய ஊக்கம் அவளுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தது. ஒரு நாள் தெரபிஸ்ட் தேவிகாவின் கைவிரல்களை அசைக்க முயற்சித்தார். ஒரு மெலிதான அசைவு. தெரபிஸ்ட் ஆச்சரியத்துடன் அர்ஜுனை பார்த்தார். அர்ஜுன், தேவிகாவின் கைவிரல்கள் அசைகின்றன. மிக மெலிதான அசைவு என்றாலும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று தெரபிஸ்ட் மகிழ்ச்சியுடன் கூறினார். அர்ஜுன் தேவிகாவின் கைகளை பிடித்து பார்த்தான். அவளுடைய விரல்கள் மெதுவாக அசைகின்றன. அவனுடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பின. தேவிகா, நீ கேட்கிறாயா? உன் கைவிரல்கள் அசைகின்றன என்று அவன் மகிழ்ச்சியுடன் கூறினான். தேவிகாவின் கண்களில் ஒரு மெலிதான ஒளி. அவளுடைய முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. முதல் முறையாக அவள் உண்மையாக புன்னகைப்பதை அர்ஜுன் கண்டான். இந்த செய்தி தேவிகாவின் மற்றும் அர்ஜுனின் குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சியை அளித்தது. மருத்துவர்கள் மீண்டும் வந்து பரிசோதித்தனர். இது ஒரு அற்புதம். 99% வாய்ப்பு இல்லை என்று கூறியிருந்தாலும் இந்த முன்னேற்றம். ஆனால் நடக்க முடியுமா என்று உறுதியில்லை. முதுகெலும்பில் ஏற்பட்ட காயம் பயங்கரமானது என்று மருத்துவர் கூறினார். டாக்டர், அவள் நடப்பாள். எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று அர்ஜுன் உறுதியான குரலில் கூறினான். கைவிரல்களுக்கு அசைவு வந்ததால் தேவிகாவுக்கு அதிக ஆத்மவிசுவாசம் கிடைத்தது. அவள் அதிக உற்சாகத்துடன் தெரபியில் பங்கு கொண்டாள்.
அர்ஜுன் அவளுக்கு பழைய வாழ்க்கையைப் பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டான். நினைவிருக்கிறதா தேவிகா, நாம் கல்லூரியிலிருந்து டூர் சென்றது? நீ எவ்வளவு ஓடி ஆடி நடந்தாய்? நாம் எவ்வளவு திரைப்படங்களுக்கு சென்றிருக்கிறோம்? எவ்வளவு உணவகங்களில் உணவு உண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு நினைவும் தேவிகாவின் மனதில் ஒரு புதிய உற்சாகத்தை அளித்தது. அவளுக்கு பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அர்ஜுன் தேவிகாவை வீல்சேரில் உட்கார வைத்து வீட்டைச் சுற்றி நடந்தான். தோட்டத்தில் உள்ள பூக்களை காட்டினான், பறவைகளை காட்டினான். தேவிகா, இந்த தோட்டத்தில் நடக்க வேண்டாமா? இந்த பூக்களையெல்லாம் உன் கைகளால் பராமரிக்க வேண்டாமா என்று அவன் கேட்டான். அவளால் நடக்க முடியவில்லை என்று நினைத்து அவளுக்கு துக்கம் வந்தது. ஆனால் அர்ஜுனின் வார்த்தைகள் அவளுக்கு பலத்தை அளித்தன. அர்ஜுன் தேவிகாவை எழுந்து நிற்க தூண்டினான். முதலில் வீல்சேரிலிருந்து எழுந்து நிற்க முயற்சித்தாள். அது மிகவும் வலியை உண்டாக்கியது. அவளுடைய கால்களுக்கு பலமில்லை. அவள் கீழே விழுந்தாள். அர்ஜுன் அவளை தாங்கினான். பரவாயில்லை தேவிகா, நாம் மீண்டும் முயற்சிப்போம், மெதுவாக மட்டும் என்று அவன் அவளை ஆறுதல் படுத்தினான். ஒவ்வொரு நாளும் அவர்கள் முயற்சித்தனர். சிறிய அசைவுகள், சிறிய முன்னேற்றங்கள். தேவிகாவின் கால்களுக்கு மெதுவாக பலம் வந்து தொடங்கியது. அவளால் சிறிய அளவில் எழுந்து நிற்க முடிந்தது. அர்ஜுனின் உதவியுடன் அவள் சிறிது நேரம் நின்றாள். அவளுடைய கண்களில் மகிழ்ச்சி பிரகாசித்தது. ஒரு நாள் அர்ஜுன் தேவிகாவை தாங்கி பிடித்து நடக்க முயற்சித்தான். ஒவ்வொரு அடியும் மிகவும் சிரமமாக இருந்தது. வலியை தாங்கிக் கொண்டு அவள் நடந்தாள். அவளுடைய முகத்தில் வியர்வை துளிகள் ஒழுகின. ஆனால் அவள் பின்வாங்கவில்லை. அர்ஜுனின் கண்களை பார்த்து அவளுக்கு பலம் கிடைத்தது. தேவிகா, உன்னால் முடியும், நீ நடப்பாய் என்று அர்ஜுன் கூறினான். அவள் மெதுவாக தலையசைத்தாள். அவளுடைய மனதில் ஒரு தீவிரமான ஆசை நடக்க வேண்டும், அர்ஜுனுடன் நடக்க வேண்டும். அத்தியாயம் 7. அற்புதமான வெற்றி நாட்கள் கடந்து சென்றன. தேவிகாவின் பிசியோதெரபி தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு சிறிய முன்னேற்றம் இருந்தது. கை கால்களுக்கு மேலும் பலம் வந்தது. மெதுவாக மெதுவாக அவளால் தாங்கு இல்லாமல் சிறிது நேரம் நிற்க முடிந்தது. அர்ஜுனின் மற்றும் காவ்யாவின் உதவியுடன் அவளால் சில அடிகள் வைக்க முடிந்தது. ஒவ்வொரு அடியும் அவர்களின் இதயத்தில் மகிழ்ச்சியை நிரப்பியது. ஒரு நாள் தேவிகாவின் பிறந்த நாளாக இருந்தது. அர்ஜுன் அவளுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்பாடு செய்திருந்தான். வீட்டின் தோட்டத்தை பூக்களாலும் பலூன்களாலும் அலங்கரித்திருந்தான். தேவிகாவின் பெற்றோரும் அர்ஜுனின் பெற்றோரும் காவ்யாவும் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் அங்கு வந்திருந்தனர். தேவிகாவை வீல்சேரில் உட்கார வைத்து தோட்டத்திற்கு கொண்டு வந்தனர். எல்லோரும் அவளை பார்த்து புன்னகைத்தனர். அவளுடைய முகத்தில் மகிழ்ச்சி நிரம்பியது. அர்ஜுன் அவளுடைய அருகில் நின்றான். ஹாப்பி பர்த்டே தேவிகா என்று அவன் அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான். கேக் வெட்டும் நேரம் வந்தது. அர்ஜுன் கேக்கை கொண்டு வந்தான். எல்லோரும் ஹாப்பி பர்த்டே பாடினர். தேவிகா கேக்கை வெட்டினாள். அர்ஜுனுக்கும் பெற்றோருக்கும் காவ்யாவுக்கும் கேக் கொடுத்தாள். அர்ஜுன் தேவிகாவின் கைகளை பிடித்து மெதுவாக எழுந்து நிற்க உதவினான். அவள் அவனுடைய தோளில் சாய்ந்து நின்றாள். தேவிகா, உனக்கு ஒரு பரிசு உள்ளது என்று அர்ஜுன் கூறினான். அவள் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அர்ஜுன் மெதுவாக அவளுடைய கைகளை விடுவித்தான். தேவிகா, நீ தனியாக நடக்க வேண்டும், என்னை நோக்கி நடக்க வேண்டும் என்று அவன் கூறினான். தேவிகா அதிர்ச்சியடைந்தாள். அவளுக்கு பயம் இருந்தது. அவளால் முடியுமா? முடியும் தேவிகா, உன்னால் முடியும் என்று அர்ஜுன் அவளை ஊக்கப்படுத்தினான். அவள் ஒரு ஆழமான மூச்சு எடுத்தாள். அவளுடைய கண்கள் அர்ஜுனில் மாட்டிக்கொண்டன. அவனுடைய கண்களில் நம்பிக்கை நிரம்பியிருந்தது. அவள் ஒரு அடி வைத்தாள். அவளுடைய கால்களுக்கு ஒரு சிறிய நடுக்கம் இருந்தது. ஆனால் அவள் விழவில்லை. அவள் அடுத்த அடி வைத்தாள். பின்னர் மீண்டும் மீண்டும். ஒவ்வொரு அடியிலும் அவளுடைய முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. அவள் மெதுவாக மெதுவாக அர்ஜுனை நோக்கி நடந்து வந்தாள். எல்லோரும் மூச்சை அடக்கி பிடித்து அவளை பார்த்து நின்றனர். அவளுடைய பெற்றோரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அர்ஜுனின் பெற்றோருக்கு மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. காவ்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இறுதியாக தேவிகா அர்ஜுனை நோக்கி நடந்து வந்து அவனுடைய கைகளை பிடித்து அவனை அணைத்தாள். அர்ஜுன், நான் நடந்தேன் என்று அவள் மகிழ்ச்சியுடன் கூறினாள். அர்ஜுன் அவளை இறுக்கி அணைத்தான். அவனுடைய கண்களும் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. ஆமாம் தேவிகா, நீ நடந்தாய். நான் சொல்லவில்லையா நீ நடப்பாய் என்று அவன் கூறினான். எல்லோரும் கை தட்டினர். ஆனந்தத்தால் அந்த தோட்டம் நிரம்பியது. தேவிகாவின் இந்த சாதனை ஒரு அற்புதமாக இருந்தது. மருத்துவர்கள் 99% வாய்ப்பு இல்லை என்று கூறியிருந்தாலும் அவள் நடந்தாள். அது அர்ஜுனின் காதலின் மற்றும் அவளுடைய உறுதியின் வெற்றியாக இருந்தது.
சமூகத்திலிருந்து பல விமர்சனங்களை எதிர்கொண்ட அர்ஜுனை இப்போது எல்லோரும் பாராட்டினர். அவனுடைய காதலையும் தியாகத்தையும் எல்லோரும் வாழ்த்தினர். தேவிகாவின் கதை மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறியது. அத்தியாயம் 8 முடிவு. தேவிகா முழுமையாக சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினாள். அவளால் வேலைக்கு செல்ல முடிந்தது, சொந்த காரியங்களை செய்ய முடிந்தது. அர்ஜுனும் தேவிகாவும் ஒருமுறை அவர்களின் கனவுகளை நிறைவேற்றினர். அவர்கள் ஒரு சிறிய வீடு வாங்கினர். அதைச் சுற்றி ஒரு தோட்டம் அமைத்தனர். தேவிகா சொந்த கைகளால் பூக்களை நட்டு அவற்றை பராமரித்தாள். அவர்கள் ஒருமுறை பயணங்கள் செய்தனர். முன்பு போல் திரைப்படங்களுக்கு சென்றனர், உணவகங்களில் உணவு உண்டனர். அவர்களின் காதல் மேலும் வலுவடைந்தது. ஒவ்வொரு இக்கட்டும் அவர்களை மேலும் நெருக்கமாக்கியது. தேவிகா தனது அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினாள். வீல்சேரில் வாழ்பவர்களையும் உடல் குறைபாடுகளை அனுபவிப்பவர்களையும் உதவ ஒரு நிறுவனத்தை தொடங்கினாள். அர்ஜுன் அவளுக்கு எல்லா ஆதரவையும் அளித்தான். ஒரு நாள் தேவிகாவும் அர்ஜுனும் அவர்களின் பழைய கல்லூரிக்கு சென்றனர். அவர்கள் முதன்முதலில் சந்தித்த இடத்தில் முதன்முதலில் காதல் பகிர்ந்த பெஞ்சில் உட்கார்ந்தனர். அர்ஜுன், நாம் இங்கு வந்து எவ்வளவு கனவுகள் கண்டிருக்கிறோம் என்று நினைவிருக்கிறதா என்று தேவிகா கேட்டாள். நினைவிருக்கிறது தேவிகா. நாம் கண்ட கனவுகள் எல்லாம் நிறைவேறவில்லையா என்று அர்ஜுன் அவளுடைய கைகளை பிடித்து கூறினான். ஆமாம் அர்ஜுன், உன்னுடைய காதல் இல்லை என்றால் என்னால் இது சாதிக்க முடியாது. நீதான் என் பலம் என்று தேவிகா அவனுடைய தோளில் சாய்ந்து கூறினாள். அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறியது. காதலுக்கும் நம்ம